ஜெட்டு டெயில் தெரியுதா என்னன்னு தெரில. ஒரு ஜெட்டு டெயில் ஒன்று இந்த சைடு போகுது. அதாவது எந்த சைட்லேருந்து வருதுன்னா ஸ்ரீலங்கா கூட கிடையாது, ஸ்ரீலங்கா இந்த சைடு இருக்குது. இதுக்கப்புறம் கடல் தான் இருக்குது. நான் நிற்கிற இடத்துல 1 கிலோமீட்டரில் கடல் இருக்குது. ஸ்ரீலங்காவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இங்கேருந்து ஒன்று கிளம்பி இப்படி வேலூர் சைடு போகுதுன்னு வச்சுங்க. வேலூர் பக்கம் போயிட்டுருக்குது ஜெட் டெயில். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வழக்கமான ஏரோப்ளைன் ரூட்டு கிடையாது, வேறு என்னமோ போகுது. இதை பற்றி அப்புறம் பேசுவோம். இதோட இன்னொரு காமெடி என்னென்னா, ஒரு முக்கியமான நியூஸ், ராஜதந்திர நியூஸ் என்னென்னா, வேணாம் விடுங்க, இப்போ சொல்ல வேணாம், டைம் சரியில்லை, அப்புறம் சொல்கிறேன். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி லைவ் போட்டேன் இல்லையா, அங்கேருந்து ஒரு ஜெட்டு லைன் வந்து இப்படி போகுதுன்ட்டு. இப்போ பாருங்கள், இங்கே ஜெட் லைன் வந்து எக்ஸ்போர்ட் இருக்காங்க பாருங்கள். இப்படி ஒன்று போயிருக்கு பாருங்கள். அந்த சைட்லேருந்து சென்னை சைட்லேருந்து ஒன்று திருச்சி சைடு போயிருக்கு. அது ஸ்ரீலங்கா சைட்லேருந்து வேலூர் சைடு போயிருக்குன்னு சொன்னால், இங்கேருந்து ஒன்று போயிருக்கு. போய் நடுவில் வந்து இங்கே எக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், கடலூரில். அது அநேகமாக கடலூர் செம்மண்டலம் கூட இல்லை, கோண்டூர்கிட்ட எக்ஸ் வருது. தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். எக்ஸ் கரெக்டாக இங்கே இருக்குது. 2 ஜெட்டும் போய் எக்ஸ் போட்டிருக்கிறானுங்க, 2 கிராஸ் பண்ணி. எவன் பண்ண வேலையாக இருக்குன்னு தெரில. கேமராவில் தெரியுதா என்னன்னே தெரில வீடியோ.